ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட்டு, கம்மியான ரேட்டு. வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதுவர் என்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரைப்பை உலகுதொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும் என்று யாரை பற்றி பாவேந்தர் பாரதிதாசன் பாடினார்? பகுத்தறிவு பகலவனாம் தந்தை பெரியாரை பற்றித்தான் அப்படி பாடினார். மண்டை சுரப்பை உலகுதொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும் என்று சொல்கிற போது பெரியாரினுடைய மனதை மட்டுமல்ல, பெரியாரை பின்பற்றவர்களுடைய மனதையும் சேர்த்துத்தான் பாவேந்தர் பாரதிதாசன் பாடுகிறார். அந்த பெரியாரினுடைய பிறந்த தினம்தான் என்று. பெரியார் தமிழ் சமூகத்திற்கு போட்டு தந்த பாதை, அவர் காட்டிய வழிகள் இன்றைக்கும் கூட இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக ஏன் பெரியார் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்? பெரியார் ஒரு முழுமையான ஒரு சிந்தனையாளராக இருந்தார், சமரசமற்ற ஒரு சிந்தனையாளராக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் தொலைநோக்கு பார்வை கொண்ட சிந்தனையாளராக இருந்தார். இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அந்த சுதந்திரம் என்பது முழுமையான சுதந்திரமாக அமைய வேண்டும் என்பதில் பெரியார் சமரசமற்றும் இருந்தார். என்ன முழுமையான சுதந்திரம்? நாம் நேற்றைய தினம் முழுமையான ஜனநாயகத்தை பற்றி பேசினோம். இன்றைக்கு பெரியாரின் வழியை முழுமையான சுதந்திரத்தை பற்றி பேசுவோம். இந்த நாட்டில் நிலவக்கூடிய சாதி கொடுமைகளும் ஆணாதிக்க கொடுமைகளும் ஒழிக்கப்படாத வரைக்கும் இந்த சுதந்திரம் முழுமையான சுதந்திரம் அல்ல. ஆட்சி மாற்றம் நடக்கிற போது சாதிய சக்திகளும் ஆணாதிக்க சக்திகளுமே அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டால் அதற்கு விடுதலை என்று பொருள் அல்ல என்று பெரியார் உரத்து முழங்கினார். அதோடு மட்டுமல்ல, மாநில உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும். ஒரு இந்தியா என்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி மாநிலங்களை சுரண்டுகிற, மாநிலங்களை வழிப்பறி செய்கிற இந்த அமைப்பிற்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றைக்கு திராவிட நாடு கோரிக்கையும் கூட பெரியார் எழுப்பினார். வடக்கு தெற்கை சுரண்டுகிறது என்கிற அடிப்படையில் பெரியார் இந்த முழக்கத்தை முன்வைத்தார். அதாவது சாதி ஒழிப்பு, இன்னும் மூடநம்பிக்கை ஒழிப்பு, பெண்ணடிமைத்தன ஒழிப்பு, இதோடு சேர்ந்து சர்வாதிகார ஒழிப்பு, அதாவது இந்திய ஒன்றியம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக மாநிலங்கள் நசுக்கப்படுவதற்கு எதிரான ஒரு குரலை பெரியார் மிக தீவிரமாக முன்னெடுத்தார். பெரியாரினுடைய சிந்தனை அனைத்தும் அறிவியல் சிந்தனைகளின் பாற்பட்டது. அறிவியல் தான் முதன்மையானது என்பதில் சமரசமற்ற கொள்கையை பெரியார் பின்பற்றினார். பெரியார் மிக தெளிவாக சொன்னார், தேசாபிமானம், மொழி அபிமானம், இது இன அபிமானம், இது எல்லாமே மனிதர்களை மூடர்களாக மாற்றிவிடும் என்று பெரியார் சொன்னார். அதாவது எல்லா விதமான பக்திகளையும் அவர் எதிர்த்தார். மொழி மீது கூட அந்த மொழி அறிவியல் பூர்வமாக இருக்க வேண்டும். அந்த மொழி வெறுமனே வழிபாட்டுத்தன்மை கொண்டதாக இருந்துவிடக்கூடாது. அந்த அறிவியல் பூர்வமான மொழியின் வழியாகத்தான் நாம் ஒரு புதிய உலகை படைக்க முடியும் என்பதில் பெரியார் திட்ட தெளிவாக இருந்தார். அந்த வகையில் பார்க்கிற போது பெரியார் ஒரு முழுமையான சிந்தனையாளர். அவர் முழுமையான ஒரு நவீனத்துவ மனம் கொண்டவர், எந்த விதமான சமரசத்திற்கும் ஆட்படாதவர். பெரியாரினுடைய பிறந்த நாளில் பெரியாரை நெஞ்சில் ஏந்துவது இந்த சமூகம் மேலும் முன்னோக்கி செல்வதற்கான ஒரு முதன்மையான ஒரு பணியாக நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ்நாடு அரசு செப்டம்பர் 17ஆம் நாளை சமூக நீதி நாள் என்று அறிவித்திருக்கிறது. எதனால்? ஐயா தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த நாள் செப்டம்பர் 17 என்பதால் அந்த நாளை சமூக நீதி நாள் என்று அறிவிக்கிறது. அது என்ன சமூக நீதி? நீதி என்பது வேறு, சமூக நீதி என்பது வேறா? ஆம், வேறு வேறுதான் என்பதை பலரும் சொல்லியிருக்கிறார்கள். பெரியார் அதை மிக எளிமையான நடைமுறையில் சொன்னார். ஐயா பெரியார் அவர்கள் இறந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அரை நூற்றாண்டுக்கு பிறகும் அவர் மறைந்ததற்கு பின்னால் இன்னமும் தொடர்ந்து போற்றப்படுகிறவராகவும் தூற்றப்படுகிறவராகவும் தமிழ்நாட்டில் இருக்கிறவர் பெரியார் தான். அதற்கு காரணம் அவர் சமூக நீதியை அழுத்தமாய் சொன்னதுதான். ஒரு சமூகம் சமமாக இருக்குமானால் எல்லோருக்கும் ஒரே நீதி என்பது பொதுவானதாக இருக்கும்.
ஆனால் மேலும் கீழுமாய் மேடும் பள்ளவுமாய் இருக்குமானால் அந்த சமூகத்தை சமப்படுத்துவதற்கு பொதுவான நீதி பொருந்தாது. அதற்கென்று ஒரு தனியான சமூக நீதி வேண்டும். யார் ஒடுக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும். அது சலுகை அல்ல, அது உரிமை என்பதை அழுத்தமாய் சொன்னவர்தான் ஐயா பெரியார் அவர்கள். அதனால்தான் அவர் போற்றப்படுகிறார், அதனால்தான் அவர் தூற்றவும் படுகிறார். யார் பள்ளத்தில் கிடந்தார்களோ அவர்கள் மேலே வந்தபோது நன்றி உணர்ச்சியோடு ஐயாவை பாராட்டுகிறார்கள். மேட்டில் இருந்தவர்கள் தங்கள் நிலை சரிந்து போய்விட்டதே என்று அவர்கள் பெரியாரை தூற்றுகிறார்கள். பெரியார் அவர்களை தூற்றுவதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பான ஒரு செய்தியும் இருக்கிறது. எங்களை கீழே தள்ளி கீழே இருந்தவனை மேலே கொண்டு வந்து விட்டார் என்று சொன்னால் அது நல்லது தானே என்று மக்கள் சொல்லுவார்கள். எனவே அதை சொல்லாமல் ஐயா கடவுள் இல்லை என்று சொன்னார், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை தாக்கினார் என்பதாக அவை இரண்டும் உண்மைதான், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அவற்றை எதற்காக பெரியார் செய்தார் என்பதை மறுத்துவிட்டு அவர் கடவுள் இல்லை என்று சொன்னார், இந்த சமூகத்தை தாக்கி பேசினார் என்கிற இரண்டை மட்டுமே முன்வைப்பார்கள். இதற்கு பலமுறை ஐயா பெரியார் அவர்கள் விடை சொல்லியிருக்கிறார். அவருடைய அடிப்படை நோக்கம் என்பது சமத்துவம்தான். இரண்டு தான் பெரியாரினுடைய அடிப்படையான நோக்கம். ஒன்று சமத்துவம், இன்னொன்று அறிவு. இதைத்தான் அவர் மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்று சொன்னார். எல்லோருக்கும் ஒரு சுயமரியாதை இருக்கிறது, ஒரு தன்மானம் இருக்கிறது. அதை காப்பாற்றுவதும் ஒரு சமூகம் அறிவுடைய சமூகமாக இருக்க வேண்டும் என்பதும் தான் ஐயா பெரியார் அவர்களின் அடிப்படையான கொள்கை என்று சொல்லலாம். எனவே பெரியார் தொடங்கிய இயக்கம் ஒரு விதத்தில் தன்மான இயக்கம், இன்னொரு விதத்தில் அது அறிவு இயக்கம். மக்களுக்கு அறிவை பரப்புகிற போது மக்களினுடைய மூட நம்பிக்கைகளை தகர்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு என்பதே சாதிகளால் உருவாகிறது. அது வர்க்கத்தால், ஏழை பணக்காரன் என்றும் பெண் ஆண் என்றும் ஏற்படுகிறது என்றாலும் அடிப்படையில் இந்தியாவில் மிக கூடுதலாக ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணமாக இருப்பது சாதி தான். அந்த சாதியை எதிர்த்தவர் பேசுகிற போது சாதி என்பது மதத்தோடு, இந்து மதத்தோடு பின்னி பிணைந்து நிற்கிறது. இந்து மதம் என்பது வேதங்களோடும் கடவுள்களோடும் பின்னி பிணைந்து நிற்கிறது. எனவே சாதிக்கு வேறாக இருப்பது கடவுள் என தெரிந்துதான் கடவுள் மறுப்பு என்பதை பெரியார் சொன்னார். மற்றபடி ஐயாவே ஒரு முறை கேட்டார், எனக்கும் கடவுளுக்கும் வாய்க்கால் வரப்பு தகராறா என்ன, நான் சாதியை போட்டு பொசுக்கவே புறப்பட்டு வந்தேன் என்று குறிப்பிடுகிறார். அதனால்தான் சாதி இழிவை நீக்க போராடியவர் என்பதால் தான் இன்றைக்கும் போற்றப்படுகிறார். சாதி பெருமைகளை தகர்த்தவர் என்பதால் தான் இன்றைக்கும் அவர் தூற்றப்படுகிறார். போற்றப்பட்டாலும் தூற்றப்பட்டாலும் பெரியார் வாழ்கிறார் என்றுதான் பொருள். வணக்கம். உங்களை ஆலோசனை நேரத்தில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து கற்றல் எவ்வாறு நம்ம வேலையை உத்தரவாதம் செய்கிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். மாற்றம் ஒன்றுதே மாறாதது, எதுவுமே எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது, தினசரி மாறிக்கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு அழகாக ஒரு இது சொல்லியிருந்தாங்க, இந்த நம்ம பழைய காலத்து ஃபோன் இருந்தது, ரோட்ரி ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்பரை வந்து சுழற்றி டயல் பண்ணணும். அதிலிருந்து புஷ் பட்டன் ஃபோன் வருவதற்கு 50 வருடங்கள் காலமாச்சான். அதாவது ஒரு இந்த டைப் ஆஃப் ஃபோன்லேருந்து, சுற்றுற ஃபோன்லேருந்து பட்டனை அமுக்கிற, பொத்தானை அமுக்கிற ஃபோன் வரத்துக்கு பல வருடமானதான். ஆனால் இன்னைய சூழ்நிலை தினசரி மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. தினசரி ஒவ்வொரு துறையிலும் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நாம் செய்கின்ற வேலையை சிறப்பாக செய்வதற்கு, நாம் பார்க்கின்ற தொழிலை சிறப்பாக செய்வதற்கு நமக்கு வந்து தொடர் கற்றல், கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது இந்த பைலட் ஆஃபீஸர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க, அவங்க வந்து ஒரு பைலட் ஆஃபீஸர் ஆயிடுறாரு. அவர் ஆனதற்கு பிறகு பைலட் ஆகிறாரு, ஆகிட்டு ட்ரெயினி பைலட் ஆகிறாரு, அப்புறமா வந்து கமர்ஷியல் பைலட் ஆகிறாரு. அப்போது இத்தனை மைல் தூரம் பிளேன் ஓட்டிட்டார் அப்படின்னா
இத்தனை மாதங்கள் இத்தனை மைல் தூரம் பிளேன் ஓட்டியாச்சு அப்படின்னா அவங்க வந்து ரீசர்டிஃபிகேஷன் பண்ணணும். ரீசர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா திரும்பி அவங்க வந்து போய் டெஸ்ட் எழுதி அவங்க கண் பார்வை, காது கூர்மை, அவங்களோட இதெல்லாத்தையும் திரும்பி டெஸ்ட் பண்ணி திரும்பி இவர் வந்து பிளேன் ஓட்டலான்னு சர்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அவர் பிளேன் ஓட்ட முடியும். இப்போது ஜப்பானில் வந்து என்ஜினியர்ஸ் இருக்காங்க, என்ஜினியரிங் படிச்சிடுறாங்க. என்ஜினியரிங் படித்து முடித்ததுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு தரமோ என்னமோ எனக்கு கரெக்டாக தெரியல, 5 வருஷத்துக்கு ஒரு தரம் அவங்க திரும்பி வந்து இப்போ கரண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதி தேர்வு பெற்றால் மட்டும்தான் அவங்க சர்டிஃபைடு இன்ஜினியர். சர்டிஃபைடு இன்ஜினியர் மட்டும்தான் வேலை பார்க்க முடியும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பாலம் கட்டுறாங்க, ரோடு போடுறாங்க, இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது பேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு திருமணம் கூட, ஒரு நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு திருமணம் கூட ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, எதுக்கு ஒரு ஸ்டார்டிங் டேட் இருக்குது, எண்டிங் டேட் இருக்குது, இவ்வளோ செலவு பண்ணுங்கிற பட்ஜெட் இருக்கோ அதுதான் வந்து ஒரு ப்ராஜெக்ட். அப்போது இந்த சிம்பிளாக சொன்னால் இதுதான் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு அமெரிக்காவில் ஒன்று இருக்குது. அவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அனைத்து விதமான அடிப்படை தத்துவங்களையும் இந்த உலகத்துக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அது வந்து லாபம் ஈட்டாத ஒரு நிறுவனம். ஸோ எல்லா ப்ராஜெக்டையும் ரிசர்ச் பண்ணி ப்ராஜெக்டை எப்படி சரியான முறையில் பண்ணுறது, எப்படி வந்து செலவினங்களை குறைத்து காலம் கடத்தாமல் ப்ராஜெக்டை சொன்ன டயத்துக்கு பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறத அவங்க பண்ணுறாங்க. அப்போ இதை பண்ணுறவங்களுக்கு பேர் ப்ராஜெக்ட் மேனேஜர், இல்லைனா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல், பிஎம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலுக்கு என்னென்னா, இதே மாதிரி ஒரு 3 வருடத்துக்கு ஒரு முறை, 5 வருஷத்துக்கு ஒரு முறையோ, 3 5 ஒரு முறை அவங்க வந்து திரும்பி வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதி இவங்க பண்ண ப்ராஜெக்டெல்லாம் சப்மிட் பண்ணி திரும்பி ரீசர்டிஃபை பண்ணும். வாழ்க்கையில் ஒரு முறை படிச்சுட்டா அது வந்து வாழ்க்கை பூரா அது வந்து பயனுள்ளதாக இருக்காது. ஸோ தொடர் கற்றல், கண்டினியூஸ் லேர்னிங் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்றாக இந்த உலகம் பார்க்கிறது. மாற்றங்கள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிற வேளையில் நம்ம வந்து அந்த மாதிரி தொடர்ந்து கற்றுக்கொள்ளாமல், தொடர்ந்து திறன்களை வளர்த்து கொள்ளாமல் இருந்தால் நம்ம வந்து பின்தங்கி விடுவோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். நிறைய பேர் வந்து எவ்ரி இண்டிவிஜுவல், இது வந்து 1940 வந்து ஒரு தத்துவம், எவ்ரி இண்டிவிஜுவல் grow to the level of incompetence. ஒரு திறமையான இளைஞன் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு கட்டத்தில் திறமையற்றவனாக மாறிவிடுகிறான். திறமையான ஒரு இளைஞன் ஆரம்பித்தப்போ திறமையானவன், மிக திறமையானவன், அப்புறம் திறமையானவன், அப்புறம் ஓகே பரவாயில்ல, அதுக்கப்புறம் சாதாரணமானவன், அதற்கு பிறகு பயனற்றவனாக மாறிவிடுகிறான். திறமையானவன் தொடர்ந்து மிக திறமையானவன் இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து கற்றல் வந்து மிக அவசியம். தொடர்ந்து கற்றுக்கொள்ளுகிறவன், தொடர்ந்து தனது திறமையை வளர்த்து கொள்ளுகிறவன், தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கவங்க எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையும் திறமையானவர்களவே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வந்து திறமையானவர், மிக திறமையானவர், ஏதோ ஒரு துறையில் திறமையானவராக இருந்தால் நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வதன் மூலம், தொடர்ந்து படிப்பதன் மூலம், தொடர்ந்து திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலம் மிக திறமையானவராக தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். நிறுவனங்களுக்கு திறமையானவர்களும் மிக திறமையானவர்களும் மட்டுமே வேண்டும். நிறுவனங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், லாயல்ட்டி அதெல்லாம் முக்கியம் இல்லை, அது அவசியம். நிச்சயமாக திறமையை விட அது குறைவான அவசியம்தான். ஏதாவது ஒரு 10 பேர் இருக்காங்க நிறுவனத்தில், அந்த நிறுவனம் வந்து 5 பேர் இருந்தால் போதும், 5 பேர் இனிமேல் வேண்டாம், 5 பேரை வந்து வேலையை விட்டு ஆட்குறைப்பு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரை வச்சுக்குவாங்க? ரொம்ப நாளாக லாயல்ட்டி நம்ம கூட இருந்தாங்க அவங்கன்னு வச்சுக்க மாட்டாங்க. யாருக்கு பன்முகத்திறமை இருக்கிறதோ, யாருக்கு வந்து பல திறன்கள் இருக்கிறதோ அவங்கள மட்டும் வச்சுட்டு, யார் திறன் குறைவானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை வேலையை விட்டு அனுப்பி விடுவார்கள். நீங்கள் அந்த வேலையில் இருக்கிறவங்களா இருக்கணுமா, வேலையை விட்டு எப்படா அனுப்புவோன்னு இருக்கிறவங்களா இருக்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ணால், வேலையில் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா நமது திறன்களை இன்றைய தேவைகளுக்கு ஏற்றபடி தொடர்ந்து மாற்றி அமைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு தொடர்ந்து மாற்றி அமைத்து கொள்வதன் மூலம் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த நிறுவனத்திற்கு தேவையானவராக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறோம்.
அந்த நிறுவனம் நமக்கு என்ன செய்வது அப்படிங்கிறத விட, என்ன செய்தது அப்படிங்கிறத விட, நீ என் நிறுவனத்துக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க, நான் எனது நிறுவனத்திற்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணேன் அப்படிங்கிற கேள்வியை நம்ம தொடர்ந்து கேட்டால் நம்ம வந்து அந்த நிறுவனத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகிறது. எந்த ஒரு நிறுவனமும் திறமையானவர்களை இழந்து விடுவதில்லை. நீங்கள் அந்த நிறுவனத்திலேருந்து இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா, நிறுவனத்தில் தொடர்ந்து வளர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தொடர்ந்து உங்களது திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த திறன்களை நிறுவனத்தில் வளர்ப்பதைப் போல வெளியில் பயிற்சி மையங்கள், திறன் வளர்ப்பு மையங்களில் படிக்கிறது நிச்சயமாக மிக மிக அவசியமான பயனுள்ள ஒரு வாய்ப்பாக அமையும். வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி. ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட்டு, கம்மியான ரேட்டு.